ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் கரெக்டாக தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு மேலே தான் நம்ம குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா குழந்தை லோ பெர்த்தாக எதுவும் பிறக்கக்கூடாது, இல்லை எப்படின்னா குறைபிரசமாகவும் வரக்கூடாது, லோ வெயிட்டாகவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு கான்சியஸாக இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேர்ட் ட்ரைமஸ்டரில் உங்கள் குழந்தையோட வெயிட் இன்னும் 2.5 கிராமில் தான் இருக்குது, அதாவது 2.5 கிலோ அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகலைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, பேபியோட வெயிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 கிலோ அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன உணவுகளை எடுத்துக்கணும், உங்கள் குழந்தையோட வெயிட் எவ்வளோ அளவு ஒவ்வொரு வாரமும் அண்ட் அந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு அண்ட் உங்கள் குழந்தைக்கு எப்போ எந்த வாரத்தில் என்ன உறுப்புகள் உருவாகுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பையனு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனித்தனி டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் வரிசையாகவே கொடுத்துருக்கேன். எந்த வாரத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த வாரத்தை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் மாதம், அதே மாதிரி தான் ஸ்கேன் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்டில் உங்களை பற்றியும் உங்கள் குழந்தை பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கீங்களா, மறக்காமல் டெலிவரி பெயின் டைட்டில் பாருங்கள். அதில் நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன உணவு எடுக்கணும், கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் எடுக்கணும் அண்ட் என்ன மாதிரியான கசாயங்கள் எடுக்கணும், நார்மல் டெலிவரி எப்படி நடக்கும் அண்ட் சி செக்ஷன் எப்படி நடக்கும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். பொதுவாக கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு குழந்தை அப்படின்றவங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேர்ட் ட்ரைமஸ்டரில் கரெக்டாக அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி தான் முடிவடைவாங்க. அதாவது கர்ப்ப வாரம் 40 வாரங்களில். அப்போனா உங்கள் குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 கிலோலேருந்து 3.5 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நார்மலான ஹெல்த்தியான பேபியோடைய வெயிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.25 கிலோவுக்கு மேலே தான் இருக்கணும். மேக்ஸிமம் 3 கிலோவுக்கு போயிட்டாங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு 3 கிலோ அளவுக்கு போனாங்க இன்னுமே ஹெல்த்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 3.5க்கு மேலே போனால் தான் கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 2.25க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா லோ வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் குழந்தையோடைய எடை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தையோடைய அந்த தோல் அடுக்குகளுக்கு கீழே கொழுப்பு அடுக்குகளும் அண்ட் குழந்தையோடைய அந்த மூளை வளர்ச்சியும் இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய 9வது மாதத்தில் தான் முடிவடையக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கருவோடைய வளர்ச்சி அப்படின்றதுல என்ன ஒரு மைல் கற்களாக ஒவ்வொரு வாரத்துலேயும் அவங்களோட வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கர்ப்பத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருடைய பாடி கண்டிஷன் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் குழந்தை வந்து நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து நல்லா ஃபேட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க குழந்தை வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலி ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களோட அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்கிறப்ப வந்து 2 கிலோ தான் இருந்தது அப்படின்னா அதே வந்து உங்களுக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஹெல்த்தி இன்டேக் எடுத்துக்கிறப்ப அதை ஈஸியாகவே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் கர்ப்பவாரம் 20 வாரத்தில்னா 300 கிராம் அளவுக்கு இருக்கணும். அதுவே உங்களோட கர்ப்பவாரம் 24 அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப 600 கிராம் அளவுக்கு, 28ல் 1 கிலோ, 32ல் 1.5 கிலோலேருந்து 1.25 கிலோ, 36 வாரத்தில்னா 2.5 கிலோவுக்கு ரீச் ஆகிருக்கணும் உங்கள் குழந்தை. 40 வாரத்தில்னா கிட்டத்தட்ட 2.5க்கு மேலே தான் இருக்கணும். அதாவது 2.25லேருந்து 3.5 கிலோ அளவுக்கு இருக்கணும் உங்கள் குழந்தை. குழந்தையுடைய இந்த எடை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இன்டேக் எடுக்கிறீங்களோ அதுதான் குழந்தைக்கு நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கருவுடைய திசுக்களை வலுப்படுத்துறதுக்கு கொழுப்பற்ற இறைச்சிகளை தான் எடுத்துக்கணும். அதாவது கெட்ட கொழுப்புகள் நிறைஞ்ச உணவுகளுக்கு பதிலாக நல்ல கொழுப்புகள் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணும். கெட்ட கொழுப்புகள் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய கொழுப்பு சாப்பிட்டா குழந்தையோட கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகுன்ற அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்காதீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய டீப் ஃப்ரைடு ஃபுட் எல்லாத்துலேயுமே கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். பேக்கட் ஐட்டம்ஸ்லேயும் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இது எல்லாத்துலேயுமே கெட்ட கொழுப்புகள் தான் அதிகமாக இருக்கும். சரி, நல்ல கொழுப்புகள் எதில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொழுப்பற்ற இறைச்சிகள் அதிகமாக இருக்கும், முட்டையில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சீட்ஸு, நட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொழுப்பற்ற இறைச்சிகளில் இருக்கும். அதே மாதிரி எக்லையும் இருக்கும். அதாவது முட்டை டெய்லி ஒரு அவுச்சு முட்டை எடுத்துக்கலாம். பால் சார்ந்த உணவுகள், பருப்பு வகைகள் அண்ட் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நட்ஸ் ஐட்டம் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. தேர்ட் ட்ரைமஸ்டரில் கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். இது கூடவே நீங்கள் ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டு வரதுக்கு ரெண்டாவது முக்கியமானது ஆரோக்கியமான கொழுப்புள்ள உணவுகளை எடுக்கிறது தான். அந்த ஆரோக்கியமான கொழுப்பு
கொழுப்புகள் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவகாடான்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த பழத்துலேயும் நட்ஸு சீட்ஸு இதுலேயும் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில மீன் வகைகள்லையும் அதிகமாகவே இருக்குது. மீன் வகைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மீன் சரியாக இருக்கும், இந்த மீன் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா சில மீன்கள் அங்கே கடற்கரையில் வாழ்கிறதுனால, அதாவது கடல்லேருந்து வாங்கி நீங்கள் எடுக்கிறப்ப சில மீன்களில் மெர்க்குரி அதிகமாக இருக்கும். அதனால் அதில் ரிஸ்க் எடுக்க வேணான்ற காரணத்தினால சீட்ஸும் நட்ஸும் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் மீன் ஐட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சின்ன வகை மீன்களை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அண்ட் இன்னொன்று இரும்புச்சத்து, அண்ட் இன்னொன்று கால்சியம். இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோலிக் கண்டென்ட் அப்படிங்கிறது குழந்தைக்கும், அண்ட் இரும்புச்சத்து அப்படிங்கிறதும் குழந்தைக்கும், அண்ட் கால்சியம் அப்படிங்கிறதும் குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி. காமனாக இது மூணுமே 2 பேரோட ஹெல்த்துக்குமே அவசியம். ஏன்னா டெலிவரி ஆகிறப்போ உங்களுக்கு இரும்புச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அயன் கண்டென்ட் ஃபுட் அப்படிங்கிறது அவசியம். நீங்கள் டெய்லி ஒரு பொமக்ரானட் எடுத்துக்கலாம், பீட்ரூட் எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம். நீங்கள் தேர்ட் ட்ரைமஸ்டரில் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிங்கன்னா பேரிச்சம்பழம் தாராளமாக 2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொட்டீனாக எடுத்துகிட்டே இருங்க. ஹீமோக்ளோபின் மட்டும் 12க்கு குறையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டெலிவரி சமயங்களில் நம்மளுக்கு அதிகப்படியான பிளட் லாஸ் இருக்கிறதுனால தேவையில்லாமல் உங்களுக்கு பிளட் ஏற்றுற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ்க்கு கொண்டு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹீமோக்ளோபினா 12க்கு மேலேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஏன்னா கர்ப்ப காலகட்டத்தில் அதிகப்படியான பிளட் நம்ம குழந்தைக்கும் போகணும், அண்ட் உங்கள் டெலிவரி சமயங்களில் அது வெளியிலையும் வரும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அண்ட் கால்சியம் பொறுத்த வரைக்கும் உங்கள் போன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் தான் டெலிவரி சமயங்களில் ரொம்ப ப்ரெஷர் ஆகிறது, ரொம்ப மயக்கம் போகிறது, இல்லை அப்படின்னா பெல்விக் பெயின் இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும். கால்சியம் ரிலேட்டட் உணவுகளை எடுத்துக்கோங்க. கால்சியம் எதில் அதிகமாக இருக்கும்? பால் சார்ந்த உணவுகளில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. மெயினாக முட்டையும் பால் சார்ந்த உணவுகளில் பால் ஒரு கிளாஸ் டெய்லி எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இது இல்லாமல் கடைசி ட்ரைமஸ்டரில் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டெய்லி நெய் வந்து உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதம் எடுக்கிறீங்களா, அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் குழந்தையோட அந்த தோல் அடுக்கு கீழே நல்ல கொழுப்புகள் செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. உடம்பு ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சம்மர் டேஸ் வேறு, ரொம்ப தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா தண்ணி அளவு 3 லிட்டருக்கு மேலே அதிகமாக எடுக்க வேணாம். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அண்ட் தண்ணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமே இன்டேக் எடுத்துக்கோங்க. பொதுவாக உங்களுடைய குழந்தையோடைய வெயிட் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட டெலிவரி ரிஸ்கில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிபி, சுகர் இது ரெண்டையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர் என்ன சொல்கிறீங்கன்னா, சுகர் இருந்தால் என்னால் நேச்சுரலாக நார்மல் டெலிவரி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நார்மல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் சுகர் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா ப்ரீ பர்த் பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ப்ரீ பர்த் பேபி பிறக்காமல் நீங்கள் கரெக்டாக அந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு எந்தவித ரிஸ்க்கும் இல்லை, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதிகமாகவோ கம்மியாகவோ கொடி சுற்றியோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா நார்மல் டெலிவரிக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயமே இல்லவே இல்லை. இதுவே உங்களுக்கு பிபி, ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குன்னா நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சிலருக்கு வீசிங் ப்ராப்ளம் திடீர்னு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இதை பயமுத்துறதுக்காக சொல்லலை, முன்கூட்டியே ஒரு சில விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுதான் பேபி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். 37 வார கர்ப்பத்துக்கு மேலேனா குழந்தையோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி இருக்கணும். ஏன்னா 37 வாரம் நிறைமாத கர்ப்பிணின்னு சொல்லப்படுவீங்க. எப்போ வேணால் டெலிவரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 9th மந்த்துக்கு என்ட்ரி ஆகிட்டிங்கனாலே எப்போ வேணால் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் குழந்தையோட வெயிட் கிட்டத்தட்ட 2.25 மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைய வந்து NICUவில் வைக்க முடியாத அளவுக்கு அவங்க நல்லா கொஞ்சம் கேர் பண்ணிக்க முடியும் உங்களாலே. இல்லை அப்படின்னா 2-3 நாள் உங்களுக்கு இன்குபேட்டர்லேயே வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கை, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னன்சி டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.